பிரைஸ் லார்ட். அன்பின் பரலோக தகப்பனை நன்றியோடு கூட நம்ம சோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீ எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளை காண செய்தமைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உடைய தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதித்து அதில் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்வீராக. பேசுகிற அடியேனை மறைத்து உடைய வார்த்தை வெளிப்பட போகிற தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். முற்றிலுமாய் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆமென். To be sure, it is a means of great gain, godly devotion along with self-sufficiency அப்படின்னுங்கிற ஒரு தலைப்பின் கீழே பார்க்க போகும். என்ன அப்படின்னா, அனைவருக்கும் லாபம் தரக்கூடியது எது என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு பார்க்க போகும். ஏன்னா மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் என்னதான் இருக்குது, ஆசைகள் நிறைய இருக்குது. எதை தொட்டாலும் அதில் லாபம் வர வேண்டும், எதை செய்தாலும் அதில் கெயின் இருக்க வேண்டும். கெயின் இல்லாத தொழில், அதாவது டெபிசிட்டில் நஷ்டத்தில் வரக்கூடியதை ஒருவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மை அதுதானே. ஏன், இன்க்ளூடிங் ஆண்டவரை தேடுற விஷயத்தில் கூட என்ன செய்கிறாங்க, ஏதாவது லாபம் கிடைக்காதா? சபைக்கு போகிறோம், அதில் ஏதாவது லாபம் கிடைக்காதா? இப்படி என்கிற இந்த நோக்கத்தோடு தான் அநேகர் சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் எது சிறந்தது என்பதை குறித்து, எது நமக்கு லாபம் தரக்கூடியது, எது சிறந்தது என்பதைத்தான் இந்த நாட்கள் நாம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஓரளவுக்கு விரிவாகவும் அதே சமயத்தில் சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம். சரி, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இதை குறித்து சொல்லும் பொழுது லாபத்தை குறித்து பேசுகிறத பார்த்தா பிஸ்னஸ் மைண்டா, பிஸ்னஸ்குள்ளே போகிறாப்பிலையா அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, பிஸ்னஸை பற்றி நான் பேசுவதற்கு வரலை. வேதத்தை குறித்து தான் உங்கள் மத்தியில் சொல்ல வந்திருக்கிறேன். வேதத்திலேருந்து தான் எடுத்து பேச போகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்படுது. அப்போ எது நமக்கு ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்கிறது என்றால், தெய்வ பக்தி, தேவனை முதலாவது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது மத்தேயுல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தில் அப்படி தானே இருக்குது. அப்போ அதற்கு இது எல்லாம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால், எங்கே சுற்றினாலும் சொல்லி ஒரே மைய புள்ளி எதுவாக இருக்கிறது என்றால் கர்த்தர் அல்லது இயேசு கிறிஸ்து. அவரை நாம் நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும், அவரை குறித்ததான சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும், அவரை குறித்ததான ஆராய்ச்சியிலும் டிவோஷன் என்ன செய்யணும், எப்பொழுதுமே அந்த சிந்தை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அது இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் என்பதிலே ஒரு மாற்று கருத்து அல்ல. அதைத்தான் இங்கே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுது. சரி, இதை யார் எழுதுனா? இதை எழுதுகிற நபர் யார் நமக்கு தெரியணும்ல. எதுக்காக எழுதினாருங்கிறது அதையும் கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டை தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல், ஏன்னா நிறைய பேர் பெந்தகோஸ்து லைனில் எடுத்துக்கிட்டால் அந்த அப்போஸ்தலன் பவுல் நிருபத்தை தான் அதிகமாக விளக்கி சொல்வார்கள். ஏன் அப்படின்னா, மற்ற நிருபங்களை காட்டிலும், மற்ற ஊழியக்காரர் சொல்கிறதை காட்டிலும், மற்ற 12 சீஷர்கள் சொல்கிறதை காட்டிலும் இந்த அப்போஸ்தலன் பவுல் எதை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறார் என்றால், தீர்க்க தரிசனத்தை குறித்து, தீர்க்க தரிசியை குறித்து, தீர்க்க தரிசனத்தை குறித்தும் தீர்க்க தரிசியை குறித்தும் அந்நிய பாஷைகளை குறித்தும் அபிஷேகத்தை குறித்து நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாப்புல. குறிப்பாக நீங்கள் அதை எடுத்து பார்க்கணும் அப்படின்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் முழுவதும் படித்து பார்த்தீங்கன்னா வரங்களை குறித்து சொல்லப்படுது, அதில் இருக்குது. அப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி அதை மாத்திரம் சொல்லி கொடுக்குற நபர்கள் இதை ஏன் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பணத்தை நோக்கி நிறைய பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, பணம்தான் முதலாளி, பணம்தான் எல்லாத்துக்கும் வேறுன்னு சொல்லி அதையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நபர்களுக்கு அதே அப்போஸ்தலன் பவுல் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, இதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அநேகர்? அதனால தான் நிறைய பேர் என்ன சொல்ல பின்வாங்கி போனது போல, பணம்தான் நமக்கு முக்கியம் சொல்லி இன்றைக்கும் தேவனை காட்டிலும் எதை நாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் பணத்தை நாடிக்கொண்டிருக்கிறார்கள். பணத்து எது வேறா இருக்கிறதுக்கு எதுவோ அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலை. இப்போ முதல்ல பணம் அவசியம், நான் இல்லைன்னு சொல்லலை. பணத்தை காட்டிலும் தேவனை தேடும் பொழுது அவர் அதனுடைய காரியம் எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். that where you those prosper. நீ செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க வேண்டும் என்றால், வாய்க்க செய்ய வேண்டும் என்றால், முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் செய்யக்கூடிய வேலை எது என்றால் என்ன, எது நமக்கு கெயினாக இருக்கிறது, எது நமக்கு லாபகரமாக காணப்படுகிறது என்றால் பக்தி. தேவனை நோக்கி செலுத்துகிற பக்தி, தேவனுக்கு கொடுக்கிற முதல் மரியாதை, முதல் கணத்தை அவருக்கு நாம் கொடுக்கும் பொழுது, அது எப்படி கொடுக்கணும் வேதம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்கிறது. போதும், எனக்கு கிடைச்சது போதும், இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்கு படி அளந்தது எதுவோ அது எனக்கு போதும், கடன் வாங்காமல் என்னை நடத்திருக்கிறார் போதும், எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு என்னை நடத்திருக்கிறார் போதும் என்கிற மனதோடு கூட தேவ பக்தி ரெண்டும் கலந்திருக்க வேண்டும். ரெண்டையும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். பக்தியும் இருக்கும், அதே சமயத்தில் போதுங்கிற அந்த மனதோடு கூட பக்தி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அதை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளாம் சந்தித்து கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லப்படுகிறது. யார் சொல்லி வச்சிருக்கிறாருன்னு? அப்போஸ்தலனாகிய பவுல். யாருக்கு? ஊழியக்காரனுக்கு. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயமே மெயினாக ஊழியக்காரன். ஏன்னா ஊழியக்காரங்க தான் இதில் கவனம் தவறி விடுகிறார்கள் என்று சொல்லுவேன். அவர்களுக்கு எதை நோக்கி கொண்டிருக்கிறார் என்றால், அவர்கள் கொஞ்சம் கிடைச்சிட்டுன்னு உடனே எல்லாருக்கும் கிடைக்கும் பாருங்கள். நான் ஆண்டவரை தேடின எனக்கு கிடைச்சிது. பணத்துக்காக உங்களை அவர் அழைக்கவில்லை. அவர் அழைத்த அழைப்பு எதற்கு? உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் சிலுவையை தொங்கினார், அதற்காகத்தான் அவர் மரித்தார். அப்போ அதை முதல்ல நாம் பிடிக்க வேண்டும் என்பதைத்தான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது என்ன, நாம் மறிக்க போகிற எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. இந்த மரணத்துக்கு பின்பதாக ஒரு மீட்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த நிரந்தர மீட்பு, நித்திய வாழ்வுக்குள்ளே பிரவேசிக்குவதற்கு நாம் யாரை நோக்கி பார்க்க வேண்டும், யாரை தேட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் முதல் ப்ரிப்பேர், ஃபஸ்ட்டு ஆயத்தமே இதுதான். ஆனால் இதை நாம் செய்வதை காட்டிலும் எதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் என்றால், நமக்கு கொஞ்சம் வசதி கிடைச்சிட்டு அப்படின்னா நீயும் வசதியை தேடு. எதன் மூலமாக கிடைக்குது? ஆண்டவரை தேடுற உனக்கு வசதியை தருவார் என்று போதனை சொல்லி கொடுக்குறோம். கிடையாது. எந்த பைபிளில் எந்த இடத்துலையும் ஆண்டவர் அப்படி சொல்லவே கிடையாது. நீங்கள் என்னை தேடிங்கன்னா உங்களுக்கு நான் பணத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லப்படவில்லை. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாடுகள் உண்டுன்னு வேணால் சொல்லியிருக்கிறாரு இல்லையா, பணம் கிடைக்கும் என்னை தேடினான்னு சொல்லி எந்த இடத்துலையும் சொல்லலை. அப்போ சொல்லாத ஒன்றை சொல்லி ஜனங்களை ஏமாற்றுகிற காரியமாக இருக்கிறது. அப்படி வஞ்சிக்கப்படாதபடிக்கு உங்களை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதல்ல இந்த தீமோத்தேயு, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. தீமோத்தேயு ஏற்கனவே ஊழியக்காரன், ஒரு சபையை கொடுத்து அந்த சபையில் ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். அந்த ஊழியக்காரனுக்கு ஏன் தெரியப்படுத்துகிறார் இந்த தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அப்படின்றால், அதே 10ஆம் வசனம் வாசித்து பாருங்க, அதில் தெரியும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த சபையில் அப்போ எங்கே யார் இருக்கிறாங்க? பணப்பிரியரும் இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையும் 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த 10ஆம் வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுற வார்த்தை தான், இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரும் இந்த எண்ணங்கள்லாம் உண்டுங்கிறதுனால தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியுள்ள ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவே உங்களுக்கு என்ன செய்யுது? சிறந்த ஒரு ஆதாயமாக, லாபம் தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்கின்ற இந்த காலத்துக்கும் அது பிரயோஜனமாக காணப்படும். அது மாத்திரமல்ல, எதிர்காலம், ஃப்யூச்சர், நான் பின்னாடி இருக்கின்ற அந்த நித்திய காலத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதைத்தான் இதன் வாயிலாக கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். என பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வேத வசனத்தை பிடித்து வாழ பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உண்மையாகவே உங்களை என்ன செய்வார்? உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.